இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு வாழ்க்கை போச்சு. இதுக்கப்புறம் இவளை யாரு கல்யாணம் பண்ணி பாக்க? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். இப்ப என்ன பண்ண போறீங்க? அண்ணி, இந்த விஷயத்துல நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நாங்க எத்தனை தடவை சொன்னோம், இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க, அவளால பிரச்சனை வரும், மண்டபத்துல இருக்க வேண்டான்னு. நீங்க யார் பேச்சையும் கேட்காம எவ்வளவு நம்பிக்கை வச்சீங்க அவ மேல. இப்ப எல்லாரையும் ஏமாத்திட்டால. தயவு செஞ்சு அவ கழுத்துல இருந்து தாலி அறுத்துட்டு ஸ்ரீஜாவை மனமடையில உட்கார வச்சு விஷால தாலி கட்ட சொல்லுங்க. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை, பிளீஸ். நான் தப்பு பண்ணது உண்மைதான் அத்தை. ஆனா நான் தப்பு பண்ணது ஒரு நல்லதுக்காக தான் அத்தை. அதுவும் உங்க நல்லதுக்காக தான் அத்தை. போதும், இப்படியே சொல்லி சொல்லி என்ன ஏமாத்திட்ட. உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நீ உடைச்சிட்ட. தயவு செஞ்சு எதுவுமே பேசாத. இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க. விஷால் இப்ப என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறானா இல்லையா? அவ பண்ணது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக ஒரு பொண்ணு கழுத்துல கட்டின தாலிய எப்படிங்க இறக்க முடியும்? அவ பண்ண தப்புக்கு அவளுக்கு தண்டனை கொடுக்கலாம். வேற எந்த முடிவுனாலும் சொல்லுங்க, நான் கட்டுப்படுறேன். ஆனா அவ கழுத்துல இருந்து தாலிய என்னால அறுக்கிறதுக்கு முடியாது. அத நான் பண்ணவும் மாட்டேன். ஏய், எங்க அம்மா வேணா உன் கழுத்துல இருந்து தாலியை இறக்குறதுக்கு தயங்கலாம். ஆனா இந்த தாலி உன் கழுத்துல இருக்கிறதுனால உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்காத. என்ன பொறுத்த வரைக்கும் நான் கட்டுறது தாலியும் கிடையாது, நீ என் கூட சேர்ந்து வாழவும் முடியாது.